எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் விவசாயத்தை விட்டுட்டு போகணும்னு எந்த விவசாயியும் நினைக்கிறது இல்லை. விவசாயத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு தேவையானதை கேட்டு தான் போராடி இருக்காங்க. ஏன்னா விவசாயம் தொழில் இல்லை, வாழ்க்கை முறைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம். வணக்கம் நேயர்களே, உழவுக்குயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கிராமத்தை விட்டுட்டு வேலை நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ நகரத்துக்கு குடி வர்றவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அதில் முக்கியமானது விவசாயம். சிலர் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்னு வச்சு தங்களுடைய ஆற்றாமையை போக்கிக்கிறாங்க. ஆனால் உயிருக்கு உயிராக வீட்டில் ஒரு ஜீவனாக நினச்சி வளர்த்த மாடுகளை கிராமத்திலேயே விட்டுட்டு வர்றது தான் பலருக்கும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம். ஏன் நகரத்துக்கு கொண்டு வந்து வளர்த்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனால் மாடுகளை எங்கே கட்டி வச்சு எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கும். அதுக்கு இட வசதி இருந்தால் கூட மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை கிராமத்திலேருந்து ஒவ்வொரு முறையும் கொண்டு வர்றது என்ன சாதாரண விஷயமா? இதுக்கும் தீர்வளிக்கிற விதமாக இப்போ ஒரு புது தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதுதான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணில்லா நீரில் மட்டும் விளைய வைக்கக்கூடிய பயிர் வளர்ப்பு முறை. பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பலர் படிச்சிட்டதால விவசாயத்தையும் சொந்த கிராமத்தையும் விட்டுட்டு நகரத்துக்கு வர்றது மாதிரி தான் நிவேதித்தனும் வந்திருக்காரு. ஆனா மாடு வளர்க்கிறத மட்டும் இவராலையும் இவர் குடும்பத்தாலையும் விட முடியல. கூடவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவர் சொல்ற காரணங்களும் நியாயமானதா தான் இருக்கு. ஆனா நகர வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாடு வளர்ப்புல இருக்கக்கூடிய சில சிரமங்களையும் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. நான் இங்கே திருச்செங்கோட்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். எங்களோட பூர்வீகம் எல்லாமே திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம். அங்கேருந்து இங்கே நகரத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறிட்டோம். அப்புறம் மாறின பிறகும் எங்களுக்கு மாட்டை விட முடியாதுங்க. ஏன்னா அது பரம்பரையாக செஞ்சுட்டு வர தொழில். பாலும் பார்த்திங்கன்னா சுத்தமான பால். அது எக்காரணத்தை கொண்டு எங்கேயுமே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. சொந்த பால், தண்ணி இல்லாத பால். அதனால் இங்கே மாடு வளர்க்க ஆரம்பிச்சு. மாடு இங்கே வளர்த்தே தீரணுன்ட்டு மாடு வளர்த்துட்ருக்கோம். அப்படி மாடு வளர்க்கும் போது கிராமம்னா தீவனத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஏதோ ஒரு பக்கத்தில் மாட்டை கட்டிடுவோம், அது பாட்டுக்கு புல்லை மேய்ஞ்சிருங்க. ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது. அவ்வளோ பரப்பு கிடையாது, ரொம்ப குறுகிய ஏரியா தான். அதுக்காக தீவனத்தை கிராமத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் டிராக்டர் லோடில் கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டாக வேண்டியதாக இருக்கும். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 25 கிலோ சராசரியாக தீவனம் சாப்பிடும். 25 கிலோ தீவனம்னா ஒரு நாளைக்கு 25னா ஒரு 100 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2500 கிலோ கிராமத்துலேருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். 100 நாளைக்கு ஒரு முறை தீவனம் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. மாடுகளுக்கான தீவனங்களை கிராமத்திலிருந்து டன் கணக்கில் கொண்டு வந்து போடுறதும் கஷ்டமா இருக்கு. நம்மளே வளர்த்துக்கலாம்னு நினைச்சாலும் போதிய இடவசதி இல்லை. இதுக்கு மாற்றுதான் என்ன அப்படிங்கிற இவருடைய தேடலுக்கு கிடைச்ச பதில் தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் தொழில்நுட்பம். இதை விட்டா வேற வழி இல்லைன்னு நினைச்சாரோ, இதுதான் சரின்னு நினைச்சாரோ, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதும் யார் உதவியும் எதிர்பார்க்காம தானே களத்தில் இறங்கிட்டாரு. இதுக்கான ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப், ஜாயிண்ட்டு, அப்போ இந்த நெட், ட்ரே, ஃபாகர், இது அதோட ஒன்லி இன்க்ரீடியண்ட்டுங்க. இதுக்கு பிவிசி பைப் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஒரு பிவிசி பைப் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் நான் ஒரு 7000 ரூபா செலவு பண்ணேங்க. அதுக்கு பிறகு இந்த ஷேட் நெட்டு ஒரு 1100 ரூபா ஆச்சுங்க. தென் ஃபாகர் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபா, ட்ரே வந்து ஒரு 10,000 ரூபா. ஆக மொத்தம் எனக்கு வந்து ஒரு இதில் மட்டுமே ஒரு 24 ரூபா காஸ்ட்டு பிடிச்சதுங்க இந்த யூனிட் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு இந்த யூனிட்டில் ரெடி பண்ணி இந்த கீழே சர்ஃபேஸ்லாம் லே பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 நாள் எடுத்துடுச்சுங்க. எனக்கு ஏன்னா இதுலேயே முழு நேரம் செலவு பண்ண முடியாது. அதனால் பார்ட் டைமாக பண்ணி ஒரு 20 நாள் நானே ஒர்க் பண்ணி தான் முடிச்சேங்க. மண் இல்லாமல் வளர்த்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் வளர்த்தாலும் சரி, பயிர் வளர்ப்புனாலே பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு வேலையையும் பார்த்து செஞ்சாதான் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும். ஆனால் இவரை மாதிரியே முழு நேர பணியாக இதை செய்ய முடியாதவங்க இன்னும் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். தண்ணி வந்து 3 மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் இங்கே ஸ்ப்ரே பண்ணணுங்க. அதை நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் மேனுவலாக வந்து கேட்டோட ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு டைமர் வால் ஃபிட் பண்ணிடுறோம். 24 மணி நேரத்தில் 8 முறை ஆன் ஆகும். ஆன் ஆகி 3 நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஆஃப் ஆகிடும். அதுவே நடந்துக்கும். அந்த 8 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆன் ஆகிறதுக்கு ஒரு டைமர் வால் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது டைமர் சிஸ்டம் தான்.
அதுக்கு ஒரு கேட் வால்வ் வேணும், ஒரு டைமர் கேட் வால்வ் வேணும். நம்ம நார்மல் கேட் வால்வ் மாதிரி இல்லாமல் இது வந்து கரண்ட் வந்தால் மட்டும் ஓப்பன் ஆகும், மறுபடியும் கரண்ட் கட் ஆச்சுன்னா லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு கேட் வால்வ் வேணும். அது ரெண்டும் சேர்த்து ஒரு 3600 ஆகுங்க, இந்த 24 இல்லாமல். எனக்கு வந்து ஓவர் ஹெட் டேங்க் மேலே 40 அடிக்கு மேலே இருக்கனால நான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த டேங்க் இல்லை அப்படின்ட்டா எனக்கு ஒரு தனி பம்ப் வச்சு தான் நான் அந்த வேலை செய்யணும். அதுக்கு இன்னும் அடிஷனலாக ஒரு பம்போட காஸ்ட் எனக்கு கூடுதலாக வரும். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவனம் வளர்க்க எந்த மாதிரியான அமைப்பு தேவைப்படும், அந்த அமைப்பை உருவாக்க எவ்வளவு செலவாகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பத்தை இவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸுங்கிற மெத்தடே இஸ்ரேல்லேருந்து நமக்கு வந்தது தான். இந்த மெத்தடில் குறைஞ்ச தண்ணியை வச்சு அதிக அவுட்புட் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேக்கு வந்து 1 கிலோ தானியத்தை போட்டோம்னா இது வந்து 6 கிலோ தீவனமாக மாறி இருக்கும். 6 கிலோ தீவனம் மாறுறதுக்கு இது எடுத்துக்கூடிய மொத்த தண்ணி 40 லிட்டர் தான், 6 கிலோ தீவனத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு. இதை விட சிறந்த மெத்தடில் தண்ணியும் குறைச்சி இடமும் கம்மி இடத்துல இவ்வளோ தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இதை விட வேறு மெத்தடு இது வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி செலவாகும், வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியான ஒரு அமைப்பு எந்த குறையும் இல்லாமல் தயாராயிட்டா தினசரி பயிர் வளர்ப்புங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஊற போட்டுருணும். ஊற போட்ட பிறகு 24 மணி நேரம் முளப்பு கட்டணும். 24ங்கிறது கொஞ்சம் சம்மராக இருந்தால் 48 மணி நேரம் கூட முளப்பு கட்ட வேண்டியது வரும். இப்போ நம்ம 48 மணி நேரம் முளப்பு கட்டினா தான் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் க்ரோத் இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து ட்ரேயில் இப்படி கீழே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடணும். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ட்டா அது பாட்டு க்ரோத்து முளைச்சிக்கிட்டே வரும். இது இன்றைக்கி தான் ட்ரேயில் போடுறாங்க. அடுத்தது இது நேற்றையே போட்டு வச்சது. இது வந்து செகண்ட் டே. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக முளைப்பு வந்திருக்கும். இது 3வது நாள், கொஞ்சம் க்ரோத் வந்திருக்கும் 3வது நாள். இது 5வது நாள், இது 6வது நாள். இதுக்கு அடுத்த நாள் வந்து எடுத்து மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துடலாம். இன்னும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ ஹைட்டு வந்துடும். எல்லாம் சரிதான், இருந்தாலும் மண் இல்லாமல் எப்படி? இன்னும் சந்தேகத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். செடிகள் வளர மண் ஏன் அவசியம்? செடிகளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான் மண்ணின் முதல் வேலை. அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்களை செடிகள் தண்ணீரோட கலந்து வேர் மூலமாக எடுத்துக்குது. எல்லா பயிர்களுக்கும் இது அவசியப்படுறதில்ல. மண்ணுக்கு பதிலாக வேற சப்போர்ட் கொடுத்தாலே போதுங்கிற சில பயிர்களும் இருக்கு. இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் யூனிட்டில் மக்காச்சோளம், கோதுமை, பார்லே இந்த மாதிரி தானியங்கள் மட்டும் போடலாம். பல்சஸ் எதுவும் போட முடியாது, தானியங்கள் மட்டும் போடலாம். இது போட்டு ஒரு 8 நாள் ஆனால் போதும், இவ்வளோ 25 சென்டிமீட்டர் வளர்ந்துடும். அதை அப்படியே எடுத்து மாட்டுக்கு போட்டுடலாம். மாடு வந்து நல்லா சாப்பிடும். இந்த செடி வளர்றது பார்த்தீங்கன்னா காற்றுலேருந்து கார்பனை மட்டுமே எடுத்துக்கிட்டு வளரும். இதுக்கு வேறு எந்த நுண்ணூட்டமும் கிடையாது. இதோட முழு வளர்ச்சிக்கும் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இதுக்கு உணவு. அதனால் இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள காற்று பூந்து வெளியே போகிற மாதிரி யூனிட் ரெடி பண்ணணும். காற்று பூந்து வெளியே போகலை அப்படின்னா இது ஆக்சிஜன் மட்டுமே அதிகமாகிடுச்சுன்னா இங்கே க்ரோத்து குறைஞ்சிரும். மண் இல்லாமல் பயிர் வளர்றது இந்த தொழில்நுட்பத்தில் சாத்தியம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மண் பயன்படுத்தப்படாததுனால இங்கே வளர்ற தாவரங்களை தீவனமாக கொடுக்கும்போது மாடுகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குமோங்கிற சந்தேகமும் நியாயமானது தான். எல்லா தீவனத்துலேயும் மாட்டுக்கு வேரை போட மாட்டோம், ஆனால் இதில் வேரையும் சேர்த்து போடுவோம். வேறு வந்து ரொம்ப சத்தான பொருள். மேலே கீரையில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்தளவுக்கு வேர்லேயும் சத்து இருக்குது. அதனால் இந்த வேறு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வேரும் சத்தானதாக கிடைக்குது, மேலே இருக்கிற தானியமும் சத்தானதாக கிடைக்குது. அதே மாதிரி இந்த தானியமும் ஃபுல்லாக வராமல் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் மிச்சம் இருக்கும். அதனால் மாட்டுக்கு வந்து என்ன சத்து தேவையோ அவ்வளவும் இதுலேயும் இருக்கும். மாடுகளுக்கான தீவனங்களை வளர்க்க போதிய இடவசதி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம் தான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம். அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் மாடு வளர்ப்பில் நிஜமான ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சரியாக செய்ய முடியும். ஏன்னா இது தினசரி வேலை. இந்த இன்ஸ்டாலேஷன் மட்டும் இல்லாமல் 1 கிலோ தீவனத்து 1 கிலோ தானியம் இன்னைக்கு 20 ரூபா வருதுங்க. மக்காச்சோளம் 20 ரூபா வருது. அப்போது 6 கிலோ தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு 20 ரூபா செலவாகும். இதோட உற்பத்தி செலவு. அது எப்பவுமே மக்காச்சோளம் வாங்கிட்டே இருக்கணும். இது வந்து தினமும் செய்ய வேண்டிய வேலை. தினமும் ஊற வைக்கணும், தினமும் முளப்பு கட்டணும், தினமும் எடுத்து ட்ரேயில் போட்டுகிட்டே இருக்கணும். இருக்கிற வளர்ந்த ட்ரே எடுத்து மாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். இது தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை. ஒரு நாளைக்கு இதில் மேலே ஒரு
ரேக்குக்கு 6 ட்ரே இருக்குது. அப்படின்னா 6 6 36 கிலோ எனக்கு ஒரு நாளைக்கு தீவனம் உற்பத்தி ஆகும். தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை தவிர்க்கவும் முடியலை. அதனால தான் ஆற்று நீர் பாசனம், கிணத்து நீர் பாசனம் செஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் வரைக்கும் வந்துட்டோம். இதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கவே முடியல. ஆனாலும் கடந்த 40-50 வருஷமாக நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருந்த பழப்பயிர்கள், அதாவது மரங்கள், அது நம்ம கண் எதிர்க்க காஞ்சி போகிறது வருத்தமாக தான் இருக்குது. மறுபடியும் காய்க்க வைக்க முடியலைனாலும் அந்த மரங்களுடைய உயிரையாவது காப்பாற்றுறது நம்ம கடமை இல்லையா? கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட அதை வச்சு அந்த மரங்களை எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பங்கள் உங்களுக்காக தயாராக இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே வறட்சியால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுருக்கு. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா 700 மில்லிமீட்டர் வந்து மழையளவு தோராயமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 316 mm மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு. அதாவது 60% வந்து மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பல்லாண்டு பழப்பயிர்கள், முக்கியமாக தோட்டக்கலை பயிர்களில் சப்போட்டா, கொய்யா, மாதுளை, எலுமிச்சை போன்ற பழப்பயிர்கள் வந்து பரவலாக அங்கே வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு வரும். இதில் வந்து 5 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வயதுடைய மரங்கள் வந்து இருக்குது. இப்போ தண்ணி பற்றாக்குறையினால் ஒவ்வொரு மரமும் வாடி காயும் நிலையில் இப்போ காணப்படுது. அந்த மரங்களை நம்ம இப்போ காய்க்க வைக்க முடியலனா கூட உயிரோடு வைக்கிறதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பின்பற்ற போகிறோம். இதில் ஒவ்வொன்றும் வந்து புதிய தொழில்நுட்பங்களில் நம்ம எல்லாமே முன்னாடி பின்பற்றினது தான். அதில் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதையே வச்சுட்டு குறைந்த தண்ணியில் சிக்கனமான செலவில் வந்து இந்த தொழில்நுட்பங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் தொழில்நுட்பம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண்பானைகள், இந்த மாதிரி மண்பானைகளை இல்லை பிளாஸ்டிக் குடங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த குடங்களில் அடிப்பகுதியில் நம்ம கோணியூசினால் ஒரு 3 துவாரங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் விளக்கு திரி இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம சொருகிட்டோன்னா போதுமானது. இந்த பானையோட வாய்ப்பகுதி வரைக்கும் நம்ம நீர் நிரப்பிக்கணும். நீர் நிரப்பிட்டு இதில் தூக்கி பார்த்தோம்னா அந்த பஞ்சு வழியாக தண்ணி சொட்டு சொட்டாக வெளியேறும். இந்த மாதிரி நீர் நிரப்பப்பட்ட பானைகளை அதோட கழுத்து பகுதி வரைக்கும் மணல் நிரப்பி அதோட வாய்ப்பகுதியை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்னாலேயோ இல்லை மூடி போட்டோ மூடணும். அப்படி செய்யறதுனால இந்த பானையில் உள்ள தண்ணி வந்து நீர் ஆவியாகாமல் தடுக்கலாம். மேற்கொண்டு கொசுக்கள் அந்த மாதிரி உள்ள பூச்சிகள் முட்டை போடாமல் தடுக்கலாம். முக்கியமாக இந்த பானைகளை இந்த மரத்தோட வேர் தூவிகள், அதாவது இந்த தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம அமைக்கணும். ஏன்னா இங்கே தான் வந்து உறிஞ்சி வேர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அடிப்பகுதியில் வைக்கக்கூடாது. ஒரு மரத்துக்கு 2 எண்ணிக்கையில் எதிரெதிர் திசையில் வைக்கணும். இப்போ வந்து அடுத்த தொழில்நுட்பத்தை பார்க்க போகிறோம். இது வந்து 1 லிட்டர் பாட்டில், நம்ம மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம்ல, அந்த பயன்படுத்தியே இந்த தொழில்நுட்பத்தை செய்யலாம். இதோட அடிப்பகுதியில் 2 துளைகள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா அதில் நீர் நிரப்பி இந்த உறிஞ்சி வேர்கள் இருக்கிற வரைக்கும் குழி பறித்து
அதில் இந்த பாட்டிலில் வச்சிடணும். அப்படி வைக்கும் பொழுது இந்த தண்ணி சொட்டு சொட்டாக அடிப்பகுதியிலேருந்து வெளியேறும். இந்த மாதிரி பாட்டில்கள் வந்து ஒரு மரத்துக்கு 5 எண்ணிக்கையில் நம்ம வைக்கும் பொழுது அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து இந்த உறிஞ்சி வேர்கள் மூலம் மரத்துக்கு கிடைக்கிது. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணீரை வந்து மரத்துக்கு வைக்கணும். அடுத்ததான் 3வது தொழில்நுட்பம். இதில் பார்க்கும் பொழுது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சலைன் பாட்டில்கள் இதை கூட நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இதனோட அடிப்பகுதியில் சின்னதாக நம்ம ஒரு துவாரம் போட்டுட்டு அதில் நம்ம நீர் நிரப்பணும். இது ஃபுல்லாகவே நீர் நிரப்பிட்டு தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வெளியேறுற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும். அப்போ இந்த டியூப் வழியாக அந்த வேர்த்தூவிகள் இருக்கிற பக்கம் வரைக்கும் குழி பறித்து அந்த டியூப்பை உள்ளே சொருகிட்டு நம்ம மணல் வச்சு மூடும் பொழுது தண்ணி சொட்டு சொட்டாக செடிக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சலைன் பாட்டில் ஒரு மரத்துக்கு 10 எண்ணிக்கையில் நம்ம வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர் தண்ணி வந்து இந்த மரத்துக்கு கிடைக்கும். இது நம்ம தீர தீர அப்பப்போ நிரப்பிக்கலாம். இது டெய்லி நிரப்பணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது நிரப்பினா போதுமானது. அடுத்ததாக 4வது தொழில்நுட்பம். இதில் வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் பாட்டில் போல் கூட எடுத்துக்கலாம். இதில் அடிப்பகுதியில் சின்னதாக ஒரு துளை போட்டுட்டு அது வழியாக நம்ம நீர் நிரப்புகிறோம். அப்புறம் வாய்ப்பகுதிகள் அந்த மூடி பகுதியில் வந்து என்ன பண்ணுறோன்னா சின்னதாக ஒரு துளை போட்டு அதில் வந்து நம்ம விளக்குத்திரி சொருகியிருக்கோம். இந்த மாதிரி பாட்டில்களை அந்த உறிஞ்சி வேர்கள் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் குழி அமைத்து அதில் சாய்வாக பாட்டிலை வைக்கும் பொழுது அந்த திரி வழியாக தண்ணி சொட்டு சொட்டாக வெளியேறும். இது 5வது தொழில்நுட்பம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம தண்ணி பாசனத்துக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி வேஸ்டான பைப்புகளை கூட நம்ம இந்த தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ 1 அடி நீளமுள்ள பைப்பு இந்த பிவிசி பைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இதோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி தென்னை நார் கழிவு, நம்ம தேங்காய் மட்டை உரிக்கும் போது வரக்கூடிய கழிவுகள், இல்லை தென்னை மட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து அடிப்பகுதியில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிவிசி பைப் வச்சுட்டு மணல் வந்து ஃபுல்லாக கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்குள்ளே தண்ணி விடுறோம். அப்போ தண்ணி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நார் கழிவு தண்ணி பட்டோன்னே ஒரு ஈரப்பதம் இருக்கும், குளிர்ச்சியான ஒரு சீதோஷ்ணம் கீழே இருக்கும். அப்போ வேருக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டே இருக்கிறதுனால மரம் வந்து சீக்கிரம் வந்து சாகாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப்பு மரத்தை சுற்றிலும் 5 எண்ணிக்கையில் வைக்கணும். வைக்கும் பொழுது இந்த மணல் வழியாக தண்ணி விடுறதுனால இதுக்கு டெய்லி தண்ணி கொடுக்கணும். இப்போ 1 கப் இருந்தால் போதுமானது. டெய்லி நம்ம ஒரு பிவிசி பைப்புக்கு தண்ணி விடும் பொழுது இந்த மரத்தை காய விடாமல் நம்ம பாதுகாக்கணும்.
நூற்றுக்கணக்கான மரங்கள் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்குமோ இல்லையோ தெரியல. நிச்சயமாக குறைஞ்ச எண்ணிக்கையில் மரங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வீட்டில் 1-2 மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க மரங்களை காப்பாற்றலான்ற நம்பிக்கை வந்திருக்கும். சரி, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நேயர்களே. மற்றொரு உழவுக்கு இருட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.